எங்க ஒரு பொண்ணு காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ ரொம்ப பொறுமையா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அப்பாவும் அம்மாவும் போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்க போகுது. ஆனா கூட அவ்வளோ ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்போ அவங்க அப்பா வந்து சாக்ஸ் போட்டு அப்படி போயிருப்பாரு. ரொம்ப சேட்டை பிடிச்ச பொண்ணு தான். இப்போ சாக்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுருவா. அதனால வந்து லேட் ஆகிருக்குமா, ஸ்கூல்ல வந்து டீச்சரும் பயங்கரமா திட்டி வெளியே நிக்க வச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் அவங்க அம்மா வந்து ரொம்ப சீக்கிரமா தான் எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் கத்துனாலும் சரி எழுந்துக்கிறதே கிடையாது. அப்புறமா ஸ்கேல் எடுத்துட்டு வந்து இப்போ நான் அடிச்சிருவேன் நீ எழுந்துக்கலனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எந்திரிச்சு ஓடுவா. மறுபடியும் அதே மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறதுனால இப்போ அவங்க அம்மா வந்து நீ சாப்பிட்டதெல்லாம் போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க. ஸ்கூல் கேட் கிட்ட போயாச்சு. போனதுக்கு அப்புறமா நான் என்னோட நோட் புக் எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ கண்டிப்பா நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்தா லேட் ஆகிடும், நீ தேவையில்லை நோட் இல்லாமலே உள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான நோட், அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுனால மறுபடியும் இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நோட் புக் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் ரொம்ப லேட் ஆகிருச்சு. இதே மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் கூட கவனமே இல்லாம எப்ப பார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்லோவா சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பா. அம்மா டீச்சரு அப்பான்ட்டு எவ்வளோ திட்டி பார்த்தாச்சு. இப்போ வந்து இவளுக்கு இவ வழியிலேயே போய் தான் புரிய வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு நாள் அவங்க அம்மா எந்திரிச்சிருப்பாங்களா, நீ எவ்வளோ ஸ்லோவா சாப்பிட்றியோ சாப்பிடு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோவா தான் சாப்பிட்ருப்பா. ஸ்கூலுக்கும் ரொம்ப லேட் ஆகிருச்சு. இப்போ டீச்சர் திட்ட போறாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணும் கொஞ்சம் வேக வேகமாக தான் நடந்துட்டு இருப்பா. ஆனால் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்லோவா ஃபோன் பேசிக்கிட்டே நடந்து வருவாங்க. ரோடு சைடில் ஒரு பூ இருக்கும், அதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப லேட் ஆகிருச்சு, டீச்சர் என்னை திட்டுறாங்க டெய்லி அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துவாதான். மறுபடியும் இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு லேட்டாக தான் போயிருப்பா. டீச்சரும் ரொம்ப திட்டு தான் செய்கிறாங்க. டீச்சர் அந்த பொண்ணுகிட்ட எதனால இன்னைக்கு லேட்டாக வந்தா அப்படின்னு கேட்குறப்போ நான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன், எங்கள் அம்மா தான் வந்து லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்வா. நீ எவ்வளோ நாள் லேட் பண்ணி அவங்கள டென்ஷன் பண்ணியிருப்ப. இப்போ உனக்கு எப்படி ஸ்கூல் இருக்கோ அதே மாதிரி தானே அவங்களும் ஆஃபீஸ்க்கு போகணும். காலையில் எந்திரிக்காம சாப்பிட்டாம இந்த மாதிரி எவ்வளோ தொலை பண்ணுற, அதனால தான் உன்னை அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டி சொல்லி பார்த்தாச்சு, பாசமாக சொல்லி பார்த்தாச்சு, அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. இப்போ அந்த பொண்ணோட வழியிலே போயிட்டு நீ எவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறியோ கிளம்பு, இல்லை எவ்வளோ லேட்டாக கிளம்புறியோ கிளம்பு அப்படின்னு விட்டாங்க. இப்படி விட்டதுனாலேயே 4 நாள் டெய்லி திட்டு வாங்கிக்கிட்டே வெளியே நிற்கிறதுனால அடுத்த நாள்ல இருந்தே இந்த பொண்ணா அவங்க வந்து எழுப்புறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவா. கடகடன்னு சாப்பிட்டுருவா. ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சிடுறா. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் வந்து கரெக்டான டைம்ல கிளம்பி போயிடுறா. அவங்க அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணாமலே.